ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். ஸோ இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பூரிக்கு தான் மாவு வந்து பிசைஞ்சேன். ஸோ பூரி மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சோன்னா நல்லா வந்து புஸ் புஸ்ன்னு வரும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டேன். ஏன்னா பிசைஞ்சு வச்சுட்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் மித்த வேலையெல்லாம் வந்து பண்ணணும். நைட்டே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து வச்சுட்டு சிங்க்கையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. என்னோடய ஃபேமிலி பற்றி திவ்யா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ என் கூட பிறந்தது ஒரு அண்ணா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. அப்பா தவறி ஒரு 10 வருஷம் ஆச்சு. அம்மா வந்து அண்ணா கூட தான் ஃபஸ்ட்டு திருச்சியில் எல்லாம் இருந்தாங்க. இப்போ தான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. அம்மாவும் அண்ணா எல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அடுத்தது என் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறாங்க. ஸோ மாமியார் வந்து இருக்கிறாங்க. மாமனாரும் தவறி ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. மாமியார், அம்மா எல்லாமே ஒரு 3-4 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ பெருசாக நான் எங்கேயும் வந்து ஊருக்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோதாங்க ஃபேமிலி. எனக்கு 2 பொண்ணுங்க. ஸோ மித்தபடி ஃபேமிலி அவ்வளோதாங்க, சின்ன ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாமா? அப்படியே வீட்டுக்கு இருந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மாவும் கொஞ்சம் ரொம்ப புளிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னா வெளியில் அந்த மாட்டு கல்நீர் பானைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து இருக்குது. அதில் கொண்டு போய் காலையில் வந்து ஊற்றிடுவேன். கொண்டு போய் வெளியில் வச்சுருவேன். ஏன்னா கிச்சனில் வச்சா அது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஊற்றிடுவேன். அதே மாதிரி மினரல் வாட்டர் அது வந்து பிடிச்சி வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் பாட்டிலில் பிடிச்சிட்டு இருந்தால் அது என்னமோ ரொம்ப ஸ்லோவாக வருது. அதனால் இந்த மாதிரி குண்டால் பிடிச்சி வச்சுருவேன் சமையலுக்கு. அதுக்குமேட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டேன் மினரல் வாட்டருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன்னா கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். பூரிக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். 2 இல்லை 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டாச்சு. வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் அந்த வேக வச்சது இருக்குல்ல, அதில் ஒரு பாதி சுண்டல் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு திக்னஸ்க்கு தேங்காய்லாம் சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த சுண்டலை அரைச்சி சேர்த்தா போதும். ஸோ காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், இது மட்டும் மசாலா போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு போட்டுருக்குது, அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வேக வச்ச சுண்டலை சேர்த்துட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம்லாம் போய் அது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தி மட்டும் போட்டு இறக்குனா சூப்பரான சுண்டல் கிரேவி ரெடி. பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது பாலும் வந்துடுச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வந்து வச்சாச்சு. பூரிக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டோன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா மசாலா பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு அந்த வேக வச்ச சுண்டலையும் சேர்த்தாச்சு. அந்த தண்ணியோடையே இப்போ அந்த அரைச்ச சுண்டல் பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான அந்த கிரேவி ரெடி. இது நீங்கள் தண்ணி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடிங்க. இதுக்கு மேலே கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொத்தமல்லி தலை ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வைக்கும்போது கொஞ்சம் கேப் விடாமல் மூடி வச்சிட்டோன்னா என்ன ஆகுனா தண்ணிலாம் அப்படியே லைட்டாக தெறிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த எவாப்ரேட் ஆகி வரும்ல, ஸோ அது வந்து தெறிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி கேப் விட்டுறது. ஸோ பூரியும் அப்படியே தேய்ச்சி போட ஆரம்பிச்சாச்சு. நல்லா புஸ் புஸ்ன்னு சூப்பராக வந்துச்சு. பாத்திரத்தையும் கையோடு அப்பப்போ விளக்கி வச்சிடுறதுங்க. அதனால் பெருசாக வந்து பாத்திரம் செய்கிறது கிடையாது. இந்த ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்துக்கு ஓகே வேணும்னா நம்ம மேலே பேஸ்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலையுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ புதுசாக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு 2 பேத்துக்கும் டிஃபனும் வந்து பூரி தான். மதியானத்துக்கு ஏதாச்சும் சூடாக எனக்கும் ஜீஸாக்கும் செஞ்சுக்கணும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் டிஃபனை கொடுத்தோன்னா அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அப்படியே பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களும் வந்து ஒர்க்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.